வந்து நம்ம குதிரையில இருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி இவங்க வந்து அவங்கள தண்ணியாக தள்ளி விட்டுட்டு காப்பாற்றிட்டாங்க. நானா சாகிக்கு ரொம்ப வெறுப்பாயிட்டான். அவ்வளோ சின்ன வயசுலேயே வந்து இவ்வளோ வீரமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தைரியமாக இருந்திருக்காங்க. நம்ம வந்து இப்போ நீங்களாம் சின்ன வயசா இருக்கீங்க. உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? யாருக்கு இல்லை 14 வயசு ஆகுது. 14 வயசு யாருக்காவது? 14 வயசுலேயே நம்ம ஜான்சி ராணி கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. 14 வயசு ஓடி ஆடி விளையாடக்கூடிய வயசு எத்தனை வயசு? ஆமாம், 14 வயசுல வந்து வந்து கங்காதர ராவ் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஜான்சி நாட்டு மன்னன் கங்காதர ராவ் அப்படிங்கிறவர் வந்து கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. எத்தனை வயசுல? 14 வயசுல ஓடி ஆடி விளையாடக்கூடிய வயசுல வந்து கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. அப்போ 14 வயசுலேயே இவங்க வந்து வாள் எடுத்து சண்டை போட்டு பயிற்சி கொடுக்குறது வைக்கிறது அப்படி நல்லா விளையாட்டு, இந்த வாழை சுழட்டுறது, இந்த வீர விளையாட்டு தானே அதெல்லாம் பண்ணி அரசியாயிட்டாங்க. அப்போ வந்து இந்த ஜான்சி நாட்டில் உள்ளவங்க எல்லாரும் இவங்களை கடவுளாகவே பார்த்துட்டாங்க ஜான்சி ராணியை. அப்போ நம்ம ஜான்சி நாட்டை ஆண்டதுனால தான் ஜான்சி ராணி அப்படின்னு பேர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த ஜான்சி நாட்டு மக்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, லட்சுமி கடவுள் வந்து லட்சுமி தானே, அதனால வந்து லட்சுமி பாய் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. ஜான்சி ராணிக்கு வந்து அப்புறம் லட்சுமி பாய் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அப்படி இவங்க நல்லா சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது 15 வயசுல வந்து என்னாவது குழந்தை பிறகு நம்ம ஜான்சி ராணிக்கு 15 வயசுலேயே குழந்தை பிறந்துருது. 15 வயசுல குழந்தை பிறந்தது கரெக்டாக 2-3 வாரத்தில் வந்து அந்த குழந்தை இறந்து போயிடுது நோய்வாய்ப்பட்டு. அந்த குழந்தைக்கு வந்து தாமோதரன் அப்படின்னு பேர் வைக்காங்க. அப்படி இந்த தாமோதரன் பேர் வைக்காங்க. அந்த இடத்துல பேர் வைக்காங்க. பிள்ளை இறந்து போச்சு. அதுக்கப்புறம் இவங்க அப்படி போயிட்டு வச்சுட்டு இருக்கும்போது எல்லாருமா சொந்தக்காரங்க சேர்ந்து அப்போ நீங்கள் இன்னொரு தத்து குழந்தைய எடுத்து வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுதாங்க. அப்புறம் வந்து ஆனந்த ராவ் அப்படிங்கிறவர் வந்து தத்தை எடுத்துக்கிட்டாங்க. சொந்தக்கார பிள்ளைய வந்து ஒரு பையனை தத்தை எடுத்துட்டு அந்த ஜான்சி ராணி அந்த குழந்தைங்களை ரொம்ப உயிராக வளர்த்துட்டே இருக்காங்க. வளர்த்துட்டு இருக்கும்போது இடையில வந்து ஜான்சி ராணி கணவர் இறந்து போயிட்டாரு. நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுவாங்க. அப்போ இறந்து போன உடனே